Hi friends, professional cosmetics making day 1. Professional melt and pour soap making எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 100 grams soapக்கான formulation பார்க்கலாம். soap base 110 gram, herbal powder 2 to 3 gram, DM water rose water 1 gram, essential oil 1 gram, fragrance oil optional வேணும்னா 2 to 3 gram, 3 drops யூஸ் பண்ணிக்கலாம். IPA னா isopropyl alcohol. glycerin soap base or goat milk soap base எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். herbal powder வந்து நீங்க என்ன soap செய்றீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து neem soap செஞ்சீங்கன்னா neem powder எடுத்துக்கோங்க. tap water அப்புறம் RO water யூஸ் பண்ணக்கூடாது. rose water இல்ல DM water யூஸ் பண்ணனும். அதிகமா DM water யூஸ் பண்ணுங்க. ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ்க்கு முக்கியமா DM water யூஸ் பண்ணுவாங்க. herbal powder அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. rose water இல்லனா DM waterல வந்து mix பண்ணி தான் யூஸ் பண்ணனும். சோப்போட திங்ஸ் எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணக்காகவும் சோப்ல பபிள்ஸ் வராம இருக்க ப்ரொஃபஷனலா தெரியணும் அப்படிங்கறதுக்காகவும் சோப் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. சோப்ல மோல்ட் ஐபி யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சோப் செய்யறப்ப நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் சோப் பேஸ் அப்படியே போட்டா மெல்ட் ஆக லேட் ஆகும். அதனால குட்டி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சோப் பேஸ் வந்து 80% மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஹெர்பல் பவுடர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே வந்து 100% வந்து மெல்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாமே மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 to 3 செகண்ட் விட்டு எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணணும். எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோல்ட்ல போர் பண்ணணும். போர் பண்ணதுக்கு அப்புறம் ஐபி இதெல்லாம் 1 hour அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 hour அப்புறம் தான் அனிமல் பண்ண உடனே ரேப் பண்ணி அவ்வளவுதான். ப்ரொஃபஷனலா மெல்ட் அண்ட் போர் சோப் வந்து எப்படி